ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் எஸ்கே. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒன் ப்ளஸ் 12 அன்பாக்சிங். ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ டிஸ்பிளேயில் லைன் இஷ்யூ வந்ததுனால அதை ஷோரூமில் கொடுத்ததுக்கு எனக்கு வவுச்சர் கொடுத்தாங்க. அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோனை நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அது டேரெக்டாக ஒன் ப்ளஸ் .in வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டேன். ஸோ அவங்க பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அது ஆக்சுவலாக என்னோட மூணாவது ஒன் ப்ளஸ் ஃபோன். இதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் 5 வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ, இப்போது இந்த ஒன் ப்ளஸ் 12R. ஸோ பாக்ஸிங் இப்படி தான் இருக்குது. இங்கே ஒன் ப்ளஸ் ஸ்டோரோட பிராண்டிங், அவங்களோட சிம்பிள், நெவர் செட்டில். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. Let's do this. ஓகே, ஓப்பன் பண்ணோடனே உள்ள அவங்களோட இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரமாக வச்சுருவோம். தென் பாக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ எப்போதும் போல் அந்த ஒன் ப்ளஸ் 8 ப்ரோக்கு நான் வாங்கினப்போ இதே மாதிரி ஒரு பாக்ஸாக இருந்துச்சு. பட் அதோட இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ என்னோட IMEI நம்பர் மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 12R கலர் வந்து ஆக்சுவலாக நான் பிளாக் கலர் போட்டிருந்தேன், இல்லை ஐரன் கிரெயின் போட்டிருக்கு. ஓகே, ஸோ 8GB RAM 128GB போட்டிருக்கேன். க்ளோஸில் காட்டுறேன். 8GB RAM and 128GB. ஸோ அங்கே மேனுஃபேக்சரிங் டேட் உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக ஆர்டர் போட்டது தான் 20 Feb 2024, மேட் இன் இந்தியா. ஸ்னாப்ட்ராகன் பவர்ட் பை ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2. சரி இப்போ அன்ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இங்கே மேலே வந்து ஒரு புல் பண்ணுற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 39,999, கிட்டத்தட்ட 40,000 வந்துச்சு. பட் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா என்னோட ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ நான் ஷோரூமில் கொடுத்தப்போ அவங்க கொடுத்த வவுச்சரில் ஒன் ப்ளஸ் வெப்சைட்டில் மட்டும்தான் ரீடீம் பண்ண முடியும். ஸோ அதை ரீடீம் பண்ணி தான் இந்த ஃபோன் நான் ரீப்ளேஸிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டாப் கவர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 12R நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் ஒன் ப்ளஸ் 12R தெரியும் நினைக்கிறேன். ஸோ கீழே ஒன் ப்ளஸோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் தென் டாப்பில் உங்களுக்கு வந்து இந்த புக்லெட் மற்ற பின்லாம் இருக்கும், அதை பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் இருக்குது. லெட்ஸ் டேக் இட் அவுட். ஓகே, ஸோ புது ஃபோன் தான். பட் வர மாதிரி நிறையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையா ஸ்க்ரீனில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்களே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் ஐ கேன் ஃபீல் இட். இது ஒரு நல்ல ஜெஸ்டர். ஏன்னா நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து S24 Ultra வாங்கினப்போ கூட அவங்க எதுவுமே கொடுக்கல. பின்னாடி உங்களுக்கு கேமரா லென்ஸ் கவர் பண்ணுறதுக்கும் எதுவும் கொடுக்கல. சரி, நான் நினச்சேன்னா கேமரா லென்ஸ்லேயும் ஏதோ கவர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன், பட் இதோட டிசைனே அப்படி தான். இது ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிம் எஜெக்டரே காணோம். ஆக்சுவலாக அதில் சிம் எஜெக்டர் இருக்கணும். எதில் இருக்கா தெரியலையே. ஓ, அதில் பேக் கேஸ் தனியாக வாங்கணும்னு நினச்சேன், பட் நான் இதுக்குமே அன்பாக்சிங் பார்க்கல. ஸோ இட் இஸ் குட். பட் அந்த அளவுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஓகே. ஏன்னா மற்ற இடத்துல டிரான்ஸ்பரண்ட் கொடுப்பாங்க, அது சீக்கிரமாக எல்லோ டென்ட் ஆகி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். பட் ஜஸ்ட் ஒரு ரஃப் யூஸுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. சும்மா பேசிக்காக ஒரு கவர் வேணுங்கிறதுக்காக ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் சிம் எஜெக்டர் டூல் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியலையே. ஸோ ரெட் கேபிள் கிளப்போட மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் OnePlus ஸ்டிக்கர்ஸ், நெவர் செட்டில் OnePlus ஸ்டிக்கர்ஸ், புக்லெட், குயிக் கைட், அப்புறம் தேங்க்யூ நோட். ஸோ அது இல்லாமல் பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் வந்துடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 100 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர். பட் பழைய சார்ஜரோடு இது கொஞ்சம் ஸ்லிம்மராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி OnePlus யூஸ் பண்ணி தான் தெரியும், ஒரு இவ்வளோ பெரிய சார்ஜர் அடாப்டர் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லீக்காக இருந்தாலும் பட் அகெயின் லென்த்தியராக இருக்குது, வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, நான் டைப் சி டு டைப் சி வரும்னு எதிர்பார்த்தேன், பட் இது டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள். பட் என்ன இட்ஸ் ஃபைன். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் அந்த பாக்ஸில் இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோடய பழைய ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த ஃபோனோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.